திராவிட மாடல் ஆட்சிக்கு தலைவர் ஐயா ஸ்டாலின், இந்த ஆன்மீக ஆட்சியினருக்கு ஐயா சேகர் பாபு. இது ஒரு கொடுமை தம்பி. என்ன செய்யறது எது செய்யறதுன்னு தெரியல. ரொம்ப நாளா இது திராவிட கட்டிடக்கலை, திராவிட நாகரிகம், அது இது எல்லாம் பேசி பார்த்தாங்க. அடி ஏறி ஏறி மேல வரும்போது பார்க்கும்போது 5500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை உருக்கி இருக்கிறார்கள். தமிழர்கள் நாகரிகம், மொழி சிதைந்தால் பண்பாடு அழிந்து போகும், அப்புறம் இனம் அழிந்து. இதாயா தமிழ் தேசியம்? அது ஒரு தம்பி சொல்றான், என்ன நம்ம கட்சியில இருந்து 1000 பேர் அங்கே சேர்ந்தாருன்ட்டு ஐயா நம்ம கட்சியில சேர்ந்துட்டாரு. என்ன செய்யறது எதுன்னு தெரியல. ஏதோ போய் இது தொடங்கி இருக்கு அமெரிக்காவில். இது ஒவ்வொரு நாடுகள்லையும் தொடரும். ஏன்னா அவரு ட்ரம்ப் இதை செய்வார்னு தெரியும் தானே. மதில் சுவர் கட்டி தடுத்தவர் தானே உள்நுழையாமல் இருக்கிறதுக்கு. மற்ற நாடுகள்லாம் அப்படி இல்லை, பேரன்பு கொண்டு. இப்போ நம்ம ஈழத்தாயகத்திலிருந்து ஏதிலிகளாக போன நம்ம இனச்சொந்தங்களை எல்லாம், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள், பிரிட்டன்லாம் நம்மளை அப்படியே சொந்த நாட்டு மக்களாக தான் ஏற்றுக்கிறது. இப்போ அந்த இதை இப்படி பார்க்க முடியாது. பெரிய நிலப்பரப்பு கொண்ட ஒரு நாடு. அதில் இந்த பூமி எல்லா உயிர்களுக்குமானது. அதில் சக மனிதனுக்கே வாழ நிற்க ஒரு இடம் இல்லைன்னா அது ரொம்ப அருவருக்கத்தக்க, ரொம்ப கொடுமையான ஒன்றா பார்க்குறேன். இது மானுடத்தையே கொல்றதா பார்க்குறேன். வாழ வழி இல்லாமல், இடம் இல்லாமல் ஒரு தேடி போகிற மக்களை அரவணைக்கிறதா ஒரு தேசத்திற்கு பெருமையாக இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அதான் அவர் செய்கிறாரு. இது வல்லாதிக்க திமுறா கூட இருக்கலாம். நம்ம போய் என்ன பேச முடியும்? அதில் என்ன கருத்து சொல்ல முடியும்? வந்தவரையா வாழ வைக்கும் தமிழகம் தான் இருக்க வழியே, வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் அமெரிக்கான்னு ஒன்றும் இல்லையே. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எனக்கு வேணா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி